ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னா, ஆடி மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம்னாவே அற்புதமான ஒரு மாதம். அதாவது அம்மனுக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாதம். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குறதுக்கூடிய ஹைகிரீவர் பிறந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் தான். ஸோ அதனால் நிறைய சிறப்புகள் வாய்ந்தது இந்த ஆடி மாதமாக இருக்குது. அதாவது இந்த ஆடி மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் வீட்டுக்கு பெயர்ச்சடைகிறார். அதாவது சந்திரன் கடகராசியில் இருக்கிறதுனால சந்திரனுடைய வீடு அது கடகராசி. ஸோ அங்கே சூரிய பகவான் பெயர்ச்சடையும் போது பார்த்திங்கன்னா சூரிய சந்திர சேர்க்கை இருக்குது. ஸோ இதனால் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது 12 ராசிக்குன்றதை சோழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோழி பிரச்சனை மூலமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். கும்பராசிக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நினச்ச விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது கும்பராசிக்காரர்களுக்கு. அதாவது இவங்களுக்கு வக்ரகதியாக சனி பகவான் பார்த்தீங்கன்னா மீன ராசிலேருந்து கும்பராசிக்கு வராரு. செம்ம ஃபாஸ்ட்டாக வேலை செய்ய போகிறாரு. இவ்வளோ நாளாக வேலையில் முன்னேற்றமே இல்லை, இன்க்ரிமெண்ட் கிடைக்கல, எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, வேலை மாற்றோன்னு நினைக்கணும், ஆனால் எதுவுமே கிடைக்கல அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு தான் இப்போ வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வேலையில் முன்னேற்றம், வீட்லேயும் ஒரு பிரச்சனைன்னு போயின்னு இருக்கோம், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவு வந்திருக்கும். பட் எல்லாமே விலகி நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. கல்யாணமே ஆகலைன்னு நினச்சிட்டு இருந்தேன் கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாருக்குமே திருமணம் யோகம் கைகூடி வரப்போகுது. வார்த்தைகளில் தேன் பறக்க போகுது. ஏன்னா 2 சந்திரன் உட்காந்துருக்காரு. ஸோ அதனால் இவங்க சொல்கிற வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு. யார் இவங்கக்கிட்ட பேசினாலும் மயங்கிடுவாங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த மாதம் போய் யார்கிட்ட பேசினாலும் அவங்க சரி 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 அது தவிர்த்து வேறு வார்த்தையே வராது, முடியாதுன்ற வார்த்தை வரவே வராது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு இந்த மாதம் ஏற்றம் தரக்கூடிய மாதம். 100 out of 100ன்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையுது. இவங்களுக்கு 2ல் சந்திரன் உட்காந்துட்டு நினச்ச விஷயங்களை எல்லாத்தையும் ஓகே சரி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுடைய 4ஆம் வீட்டு அதிபதி யார்? சுக்கிர பகவான் 4லேயே இருக்கிறாரு. ரிஷபத்திலேயே சுக்கிரன் உட்காண்டிருக்கிறதுனால வேலையில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு பணப்புழக்கம் எங்கேருந்து தான், அதாவது இன்க்ரிமெண்ட்டே கிடைக்கலன்னு நினச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. மேலதிகாரி கூப்பிட்டு பாராட்ட போகிறாரு. நீங்கள் யாருன்னு 4 பேருக்கு பணம் ஓட்டி காட்ட போகிறீங்கன்னு கூட சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாட்களாக உங்களுடைய பேர் கூட உங்களுடைய மேலதிகாரிக்கு தெரிஞ்சிருக்காது. போ வா போ இப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பேரை கூட போகிறாங்க, உங்களை கூப்பிட்டு பாராட்ட போகிறாங்க. என்னடா இது நம்மளா, இது நமக்கா இது கிடைக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷமே நிறைஞ்சக்கூடிய ஒரு மாதமாகவும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைய போகுது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5ல் குரு பகவான் உட்காண்டிருக்காரு. 5ல் குரு பகவான் இருக்கிறதுனால அதுவும் குரு பார்வை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் அதாவது குழந்தையே இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எதுக்குமே எனக்கு செட் ஆகலைன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் புத்திர பாக்கியம் கைகூடி வரப்போகுது. பெண் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமையுது. அதிக பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த ஆடி மாதம் அமைய போகுது. சொல்லவே வேண்டாம், அது ஆடி மாதம்னாவே அம்மன் மாதம், பார்வதி தேவியுடைய சக்தி அதிகம் நிறைந்த மாதம் இந்த மாதம். ஸோ அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கிற குழந்தைகள் யாராக இருந்தாலும் இந்த ஆடி மாதம் பிறக்கிற குழந்தைகள் பெண் குழந்தைகளாக இருக்க அதிக வாய்ப்பு உள்ள. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் உட்காண்ட்ருக்காங்க 7ல் போயிட்டு செவ்வாய் உட்காண்ட்ருக்காரு. 7 செவ்வாய் இருக்கிறதுனால
சில பிரச்சனைகள், சில தடங்கல்கள் வந்து உங்களுக்கு வந்தாலுமே அதிலிருந்து முறியடிச்சுட்டு வந்துருவீங்க. 6ஆம் பாவத்துல பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன் சேர்க்கை இருக்கு. 6ல சூரியன் இருந்தா தந்தை வழி மூலியமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். உங்க அப்பா உங்கள திட்டுவாரு, இல்ல உங்கள புரிஞ்சிக்காம போவாரு. ஸோ அந்த மாரி ஒரு காலகட்டம் இந்த மாரி இருக்கிறதுனால, கொஞ்சம் வந்து தந்தை கிட்ட மட்டும் பேசும்போது கொஞ்சம் 3ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு செவ்வாய் பகவான். ஸோ 3ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவான் வந்து இப்போ வந்து 7ல உட்காந்துருக்காரு. 7ல உட்காந்துருக்கும்போது தைரியம், வீரியத்த அதிகமா குடுக்க போறாரு. எல்லா அதாவது எதுவா இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்த அதிகமா குடுக்கறதுனால, எல்லா விஷயத்துலயும் வந்து ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா தைரியம் இருந்தாவே கண்டிப்பா அத ஹேண்டில் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால எவ்வளோ பெரிய பிரச்சனை வேலை மூலமா வந்தாலும் சரி, வீட்டு மூலியமா வந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து அத வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. அதே மாரி ரொம்ப நாட்களா வந்து குலதெய்வமே தெரியலன்னு ஏங்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் குலதெய்வம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா ஆடி மாசம்ன்னும் போது எல்லாரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை தேடி போகும்போது நீங்களும் வந்து நமக்கு குலதெய்வம் தெரியலையே அது யாருன்னு சொல்லிட்டு தேடுறதுக்குடைய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் நான் தான் உங்கள் குலதெய்வம்ன்ட்டு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா காற்று ராசிக்காரர்கள். அதனால இவங்க எப்பவுமே வந்து ஒரு பரபரப்பரப்பரப்பரப்பரனே இருப்பீங்க. ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க. எது எடுத்தாலும் வந்து ஒரு அவசர புத்தி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கும்பராசிக்காரங்கள் அவசரத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காம கொஞ்சம் யோசிச்சு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் கண்டிப்பாக வந்து ஒரு நன்மை இருக்கும். அதே மாதிரி சகோதரர் வழியில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அதிகமாக இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள்கிட்ட வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. தந்தை வழி மூலமாக சொத்துக்கள் வந்து ரொம்ப நாட்களாகவே வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க, ஆனால் வந்த பாடு இல்லை அப்படின்னு இயங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சொத்து உங்களை தேடி வரத்துக்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து அதுக்குரிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையுது. கன்ஃபார்மாக வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி பயணம்லாம் மேற்கொள்ள போகிறீங்க. அதே மாதிரி வந்து இப்போ பெரிய பெரிய ஸ்தலங்கள்லாம் போகணும், இந்த கடலில் போய் முழுகிட்டு வரணும், ராமேஸ்வரம் போகணும், காசி போகணும், அந்த மாதிரி யோசிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து நீங்கள் போகிறதுக்குரிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போகுது. ஸோ அதனால் நீங்கள் போகணும்னு நினச்ச இடங்களுக்கு தாராளமாக போயிட்டு வரலாம். போயிட்டு ஒவ்வொரு கோயிலையும் உங்களோட வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வரக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. நினச்ச விஷயங்கள், அதாவது 2ல சூரியன் இருக்கிறதுனால, சாரி 2ல சந்திரன் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். சந்திரன் ஒரு 7 நாள் நல்லா இருந்தாலும் ஒரு 7 நாள் ஏதோ ஒரு பிரச்சனை வருதே அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறதுனால மனசை வந்து குழப்பிட்டே இருக்காரு. மனசை போட்டு குழப்பிக்காம எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதில் ஸ்ட்ராங்காக நில்லுங்க. கன்ஃபார்மாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு நத்து பார்த்தீங்கன்னா 4ல சுக்கிரன் இருக்கிறதுனால ரொம்ப நாட்களாக வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் வியாபாரமே இல்லை, வருமானமே இல்லைன்னு யோசிச்சவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக உங்களுக்கு பண வரவு இருந்துக்கிட்டே இருக்க போகுது. சுக்கிரன் வந்து உங்களுக்கு அள்ளி 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 கொடுக்க போகிறாரு. இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வச்சிங்கனாவே, அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ன்ற மாதிரி இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்து சேர்த்து வச்சிங்கன்னா உங்கள் ஃப்யூச்சருக்கு உங்களுடைய சந்ததியினர் வந்து அதை யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு, அதாவது இடம் வாங்கி போகிறது, நகை வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் அதிகம் வாங்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் உங்களுக்கு அமையுது. ஆடி மாதம் வாங்கி சில வேண்டுதல்கள், சில பேர் வந்து இந்த மாங்கல்யம் செலுத்தணும் அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் வந்து மாங்கல்யம் செலுத்திட்டு நீங்கள் வந்து புது மாங்கல்யம் கட்டிக்கிட்டும் வந்துடலாம். ஏன்னா இந்த ஆடி பெருக்கப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாங்கல்யம் வந்து மாற்றிப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து மாங்கல்யம் செலுத்தணும்னு அப்படின்னு வேண்டுதல் இருந்தால் இந்த மாதம் போயிட்டு இந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக நீங்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு வாய்ப்பை வந்து இந்த மாதம் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தே ஆகும். இந்த மாதம் பௌர்ணமியில் தான், அதாவது ஆடி மாத பௌர்ணமியில் தான் பார்த்தீங்கன்னா ஹயகிரீவர் பிறந்திருக்காரு. ஸோ ஹயகிரீவர் பிறந்ததுனால இந்த மாதம் வந்து மாணவர்கள் வந்து படிப்பில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைச்சிங்க, இல்லை மாணவர்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க, படிப்பே இல்லை அப்படின்னு நினச்சாங்களா, இந்த மாதம் வந்து ஹயகிரீவரை வழிபாடு செய்வது சால சிறந்தது. அவங்கள வேண்டுதல் வைக்கும்போது கண்டிப்பாக படிப்புக்கான, அதாவது சரஸ்வதி தேவிக்கே வித்வான் தான் ஹயகிரீவர். ஸோ அதனால் வந்து இந்த மாதம் வந்து படிப்புக்கான, அதாவது நீங்கள் என்ன படிக்கணும், இல்லை படித்தது வந்து மண்டையில் நிற்கலை, மனசில் நிற்கலை, எவ்வளோ யோசிக்கிறேங்க, மறதி அதிகம் இருக்குது அப்படின்ற மாணவர்கள் எல்லாருமே இந்த மாதம் ஹயகிரீவர் வழிபாடு செஞ்சிங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. மைண்டு வந்து ஒரு ஸ்டெடியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மறதின்ற விஷயம் இல்லாமல் இருக்கும். படிக்கிறது வந்து மனசில் நிற்கும். ஸோ அதனால் மாணவர்கள் இந்த மாதம் இது வந்து இதை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சா அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடுவீங்க. அப்படி தான் கும்பராசிக்காரர்கள். ஸோ கொஞ்ச நாளாகவே ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்குது. எது பண்ணாலுமே அது ஒரு திருமண தடை, தொழில் தடை எல்லாமே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் வந்து அதுலேருந்து விடுபட போகிறீங்கன்னு கூட சொல்லலாம். அந்த மனக்குழப்பம் வந்து கொஞ்சம், ஏன்னா 2ல் சந்திரன் இருக்கிறனால குழம்பிட்டே தான் இருப்பார். ஆனால் நீங்கள் வந்து தெளிவாக இருங்க. குழப்பம் வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் விடுபட்டுருங்க. விடுபட்டிங்கனாவே இந்த மாதத்தை நீங்கள் சமாளிச்சுட்டு போயிடலாம். கும்பராசிக்கான பரிகாரம். கும்பராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான். இவங்க இந்த மாதம் கம்பல்சரி வந்து இவங்களுடைய அதாவது மூதாதையர்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த மாதம் கொடுத்துட்டு வாங்க. ஏதாவது ஒரு நீர்நிலையில் போயிட்டு அதாவது முழுகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அங்கே விட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. தலையை சுற்றி அதாவது ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எடுத்து அந்த 3 கண் இருக்குல்ல, அந்த 3 கண்ணில் வந்து ஒரு கண்ணில் ஹோல்ஸ் போட்டு நவதானியம் இருக்குது பாருங்கள், அந்த நவதானியத்தை உங்கள் தலையை சுற்றி அந்த தேங்காய் ஹோல்ஸ் போட்டிங்களே அது உள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு உங்கள் பூஜையில் வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். ஈவினிங் வச்சுருங்க, நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டும். காலையில் எழுந்து உங்கள் தலையை சுற்றி உங்கள் வீட்டை சுற்றி எடுத்துகிட்டு போயிட்டு 3 சந்து கூடுற இடம், அதாவது முக்கோட்டு சந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல தலையை சுற்றி உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடலாம். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பொது பலன் தான். முழு பலன் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது உங்களை ராசி கட்டத்தை வச்சு தசாபுதி என்ன தசாபுதி நடக்குது, அந்த தசாபுதியில் என்னென்ன பாவம்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்றதை வச்சு தான் முழு பலன் கணிச்சு சொல்ல முடியும். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே பொது பலன் தான். மேலும் வந்து விவரங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய ஜாதக கட்டத்தை ஆராயணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டுங்க, என்ன தொடர்பு கொள்ளுவாங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.